வெல்கம் டு லக்ஷ்மி வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து சூப்பரான கம்மா கெளுத்தி மீன் குழம்பு தான்ப்பா பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ நாங்கள் இருக்கிற சைடெலாம் கிடைக்காது. இந்த கம்மா கெளுத்தி அம்மா வீட்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா மதுரை பக்கமே இது அவ்வளோவா கிடைக்காதுங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இது சீசனுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து சீசன் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் ஊருக்கு போயிடுவோம்ப்பா. நாங்கள் ஊருக்கு போயிருக்கிறப்ப தான்ப்பா இந்த குழம்பு செஞ்சது. அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சில்க் சாரீ வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீரா சபரி, சபிதா பேகம் 2 பேருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான்ப்பா கெளுத்தி மீன். நாங்கள் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸில் தான் மீன் கிடச்சிது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மீசை இருக்கும். கையில் வலிக்கிட்டே போகுது பாருங்கள். இந்த மாதிரி மீசை இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முள் வேற இருக்கும்ப்பா. இந்த முள் இருக்குது பாருங்கள். இந்த முள் வந்து கையில் குத்தாத அளவுக்கு நம்ம வந்து இந்த மீனை க்ளீன் பண்ணணும்ப்பா. அது வந்து நல்ல பழக்கமானவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் புதுசாக செய்ய தெரியாதவங்களுக்கெலாம் செஞ்சிங்க அப்படின்னா எப்படியும் இந்த முள் வந்து கொஞ்சம் குத்திரும். குத்துனாலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடுக்கும் அந்த விரல். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் மாமியார் வந்து எப்போவுமே வந்து இந்த மீன் வந்து ஆயிறது வந்து என்னை விட மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் வந்து எங்கள் மாமியார் தான் இந்த மீன் சுத்தம் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க. அன்றைக்கி 3 கிலோ மீன் வாங்கியிருந்தோங்களா, சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்ப்பா. அதனால் வந்து எங்கள் வீட்டில் அவங்களும் அவங்க அம்மாவும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த முள் குத்தாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இடுக்கியை வச்சு எங்கள் மாமியார் எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த முள்ளை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற குடல்லாம் வந்து எங்கள் மாமியார் சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கழுவி நல்லா நீட்டாக கொடுத்துருவாங்கப்பா. குழம்பு வைக்கிறது தான் என் வேலை. பாருங்களேன், நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி கழுவி கொடுத்துட்டாங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்காக வேண்டி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். மீன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது 3 கிலோ மீன் அப்படின்றதுனால புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற போட்டிருக்குப்பா. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உருட்டி அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டாச்சு. இது ஊரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கருப்பு புளி தான் இருக்குது. அடுத்து வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 பூண்டு வந்து உரித்து கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான்ப்பா முக்கியமாக யூஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 சில் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கு. இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இதோட வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்ப்பா. இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூளை அந்த புளி தண்ணியோட நல்லா இந்த மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா அந்த புளி தண்ணியில் ஊறி இருக்கும்ப்பா. இப்போ வந்து இதை தனியாக வச்சுருவோம். இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு இதை போட்டு தாளிச்சிட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொருள்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பூண்டு, அடுத்து வந்து வெங்காயம், இது 2ஐயும் வந்து நல்லா இப்போ வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கிக்கிறட்டும். வெங்காயம் நல்லா இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து புளி தண்ணியில் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம்ப்பா. இதுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதித்து வந்து அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லாவே வற்றணும்ப்பா. இந்த மீன் குழம்பு அப்படின்னு சொன்னாலே நல்லா வந்து கொதித்து நல்லா வற்றணும். அப்போ தான் வந்து அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து எவ்வளோ அளவுக்கு இருந்தது இப்போ கம்மியாயிடுச்சு பாருங்கள். நல்லாவே குழம்பு வந்து வற்றிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இந்த கம்மா கெளுத்தி மீன் குழம்புக்கு மட்டும்ப்பா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும்ப்பா. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஆகும். நம்ம மீனை சுத்தம் பண்ணி வடிகட்டி தண்ணியெல்லாம் வடித்து எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா மீனை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஆகும் குழம்பு. இப்போ குழம்பு நல்லா வத்திருச்சு. சிம்மில் வச்சு எண்ணெய் படர விட்டுட்டு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம்ப்பா. மீன் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், குழம்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மீனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதை வந்து ஒரு கரண்டியில் வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கணும்ப்பா அடியில் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து மேலாப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு லேசாக அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற எல்லா மீனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அழுத்தி விட்டோன்னா எப்படி இருக்குது. மீன் குழம்பும் கெட்டியாக இருக்குது. மீன் பாருங்கள் எவ்வளோ மேலாப்பில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும்ப்பா. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். அதாவது அடியில் இருக்கிற மீனை மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கணும். அதாவது மீன் வந்து உடஞ்சிடக்கூடாதுப்பா, ரொம்ப நேரமும் வேக விடக்கூடாது. இல்லை அப்படின்னு சொன்னோன்னா மீன் வந்து குழம்புலையே கரைஞ்சிரும்ப்பா ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அடியில் இருக்கிற மீன் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேலாப்பில் எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்படி இந்த அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வந்து கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சுப்பா. பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வேகவும் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகுது பாருங்கள். எவ்வளோ கெட்டியாக இருந்தது குழம்பு பாருங்கள். இப்போ வந்து குழம்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து சிம்மில் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா குழம்பு ரெடி ஆயிரும்ப்பா. மீனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. சிம்மில் வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா குழம்பு நல்ல எண்ணெய் படந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து எங்கள் ஊரோட ஸ்பெஷலுங்கப்பா. காரைக்குடி பக்கம் வந்து பாருங்கள், கெளுத்தி மீன், கம்மா கெளுத்தி மீன் அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். இது வந்து மற்ற மீனை விட ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும். 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் 1 கிலோ இருக்கும்ப்பா. அவ்வளோதான்ப்பா, குழம்பு ரெடி. இனி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த தட்டு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி தட்டுப்பா. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு தட்டு. எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க அம்மா வெள்ளித்தட்டில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காண்டி வாங்கினது. இந்த வெள்ளித்தட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டது. சுட சுட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அவ்வளோதான்ப்பா. இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து தனியாக இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கணும்ப்பா. மீன் வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மீன் உடையாது. அவ்வளோதான்ப்பா, சூப்பரான கெளுத்தி மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உபயோகம்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்கப்பா.